ஸ்டடீஸ், ஸ்போர்ட்ஸ், ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பேட். ஆளும் வீக்காக இருக்கான். அது என்னன்னு பாருங்க. அடுத்தவங்க ஃபுட் எடுத்து சாப்பிடுறான். மற்ற ஸ்டூடெண்ட் படிக்க விட மாட்டான். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேஷன் குறைஞ்சிருச்சிங்க சார். ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருக்கான். அப்படியா? ஹோம்ஒர்க் கூட ஒழுங்காக பண்ணுறது இல்லைங்க சார். சோம்பேறி. அப்படியா? இனிமே அப்படி பண்ண மாட்டான். நான் பார்த்து. சரிங்க. என் பையன் மேலே நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துங்க. எனக்கு அது போதும். அவன் செஞ்ச தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சாரிங்க சாரிங்க. இட்ஸ் ஓகே. நீங்கள் 2 பேரும் வாங்க. வெற்றிஸ்வரன் வந்துரு. குட் மார்னிங் மா. மார்னிங். மார்னிங். உங்கள் பையன் எப்போ பார்த்தாலும் விளையாடிக்கிட்டே இருக்கான் சார். கொடுக்குற ப்ராஜெக்ட் ஒர்க்கு கூட சரியாக பண்ணுறதில்ல சார். அதுலேயும் அறக்குறை. சரிங்க வெற்றி, நீ கொஞ்சம் வெளியேறியா. நீங்கள் கொடுத்த ப்ராஜெக்ட் ஒர்க்கை சரியாக செஞ்சுட்டு வந்தது அவன் மட்டும்தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் அவனை என்கரேஜ் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி அசிங்கப்படுத்தாமல் இருந்திருக்கலாம். காலையில் 4 மணி வரைக்கும் முடிச்சிருந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்தவன் வெரி பேட். பாய் கடையில் வாங்கிட்டு வந்தவன் குட். ஆர்ட் ஸ்டூடெண்ட்டை வச்சு செஞ்சு எடுத்துகிட்டு வந்தவன் வெரி குட். ப்ராஜெக்ட் ஒர்க் யாருக்கு மேடம்? ஸ்டூடெண்ட்ஸுக்கா, பேரண்ட்ஸுக்கா, இல்லை பாய் கடைக்கா, ஆர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கா? அதோ அங்கே பாருங்கள், கோவிந்தம்மாள் செகண்ட் பி, வெரி வெரி குட். உங்கள் மனசை தொட்டு சொல்லுங்கள், இது அந்த பாப்பா செஞ்சு எடுத்துகிட்டு வந்ததா? யாரை ஏமாத்துறீங்க? ஸ்டூடெண்ட்ஸையா, பேரண்ட்ஸையா? சார் அவர் கரெக்டாக தானே சார் கேட்குறாரு. இல்லை உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறீங்களா? இது அங்கே போய் சொல்றிய? நமக்கு எதுக்கு சார் வம்பு? நம்ம இருக்கிற இடம் தெரியாமல் 2 போயிடுவோம். ஏதாவது பதில் பேச. இருக்கிற இடம் தெரியாமல் எதுக்குடா இருக்கிற? கிளம்புடா. பசங்களை பற்றி குறை சொல்கிறதுக்கு தான் பேரண்ட்ஸ் மீட்டிங்கா? பாருங்கள், ஏன் வந்தோம் எதுக்கு வந்தோம்னு தெரியாமல் கூட்டம் கூட்டமாக வந்து உட்காந்துருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க பசங்களோட சந்தோஷத்தை விட மற்ற பசங்க பேரண்ட்ஸ் முன்னாடி அவங்க கௌரவமாக இருக்கணும். அதுதான் அவங்களுக்கு பெருமை. விளையாடுற வயசில் விளையாடத்தாங்க செய்வான். அதை ஏன் ஒரு குறையாக சொல்கிறீங்க? இந்தா அவர்கிட்ட அவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணீங்க. அவர் வீட்டில் போய் என்ன பண்ணுவார் தெரியுமா? 100க்கு 90 பேரண்ட்ஸ் இப்படி தான் இருக்காங்க. அப்புறம் எப்படி பேரண்ட்ஸை பிடிக்கும்? எப்படி ஸ்கூலை பிடிக்கும்? அவன் ஸ்கூலுக்கு வரணும், டீச்சர்ஸை பார்க்கணும்னு ஆசைப்பட வேணாமா? பயமுறுத்துறீங்களே. அவனை எப்போ தாங்க சுதந்திரமாக இருக்க விடுவீங்க? அவன் எப்போ தான் சந்தோஷமாக இருப்பான்? அதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது சார். நான் தான் மேடம் பேசுவேன், வேற யார் பேசுவா? இது என் பையனோட எதிர்காலம். நமக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம அப்பா வந்து நிற்பாருன்ற நம்பிக்கை என் பையனுக்கு வரணும். அந்த நம்பிக்கை எத்தனை பேரண்ட்ஸ் அவங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்துருக்கீங்க? நான் கொடுத்துருக்கேன் என் பையனுக்கு ஃபுல் கான்ஃபிடன்ஸ். இல்லடா ஆமாப்பா. நீ இப்படி வந்துடா சார். கொஞ்சம் மேலே வாங்க. இங்கே ஒருத்தர் வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்காரு. உண்மையை பேசினா அதுக்கு பேர் கலாட்டாவா? எனி ப்ராப்ளம் சார்? எல்லாமே ப்ராப்ளம் தான் சார். என் பையன் அந்த ஸ்கூலில் சேர்ந்து 2 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் 4 டீச்சர்ஸ் மாறி இருக்காங்க. இவங்களுக்கு என்ன சார் தெரியும் என் பையனை பற்றி? இவங்க எப்படி என் பையனை மானிட்டர் பண்ணுவாங்க? சார் அதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது. என்ன கேள்வி கேட்டாலும் இந்த ஒரு பதில கரெக்டாக சொல்லிடுறாங்க சார். இது அங்கே போய் சொல்றிய? நமக்கு எதுக்கு சார் நமக்கு நீ ஏன்டா உன் கூட எதையும் சேர்க்க? நீங்களா தானே தேடி வந்தீங்க, நாங்களா கூப்பிட்டோம்? நீங்கள் தான் கூப்பிட்டீங்க. நீங்கள் தான் சார் கூப்பிட்றீங்க. ரோடா நின்று கூப்பிட்றீங்க. முதல் மார்க் வாங்கின பிள்ளைய கட் அவுட்டில் போட்டு இது எங்கள் பள்ளிக்கூடத்தில் படித்த பிள்ளை, எங்கள் பள்ளிக்கூடத்தில் படித்த பிள்ளை தம்பட்டு அடிச்சு பிட் நோட்டீஸ் கொடுத்து டிவியில் விளம்பரத்தை போட்டு பார்க்குறவங்களாம் பிரமிக்க வச்சு இந்த ஸ்கூலில் நம்ம புள்ள படிச்சாதான் நம்ம கௌரவம் வீட்டில் இருக்க பொம்பளை நம்ப வச்சு குழப்பி விட்டு அவளுக்கு புருஷங்களை டார்ச்சர் பண்ணி அடம் பிடிச்சி மருந்தை குடிச்சு என் பொண்டாட்டி எல்லாம் மருந்தை குடிச்சிட்டா சார். பல பேர் வீட்டில் இருக்க டார்ச்சர் தாங்க முடியாமல் தான் சார் காம்ப்ரமைஸாக இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் கொண்டு வந்து சேர்க்குறான். எத்தனை பேர் நீங்களும் ஆசைப்பட்டு இந்த பள்ளிக்கூடத்தை சேர்ந்தீங்க சொல்லுங்க? பார்த்தீங்களா, 30% கூட தேராது. அட பாவிகளா, உங்களை நம்பி பேசவே கூடாதுல்ல. சே, நீங்க கம்யூனிஸ்டா, நக்சலைட்டா, கோஷ்டி சேர்த்துட்டு இருக்கீங்க. இனிமே உங்க பிள்ளைக்கு இந்த ஸ்கூல்ல இடம் இல்ல. கெட் அவுட். நீங்க என்ன சார் சொல்றது? என் பையனுக்கு இடம் இல்லைன்னு நான் சொல்றேன் சார். என் பையன் படிக்கிறதுக்கு இந்த ஸ்கூலுக்கு தகுதி இல்லை. ஏய் வெற்றி, உனக்கு இந்த ஸ்கூல் பிடிச்சிருக்காயா? பிடிக்கலப்பா. கேட்டுச்சா? உங்க பசங்கிட்டையும் கேளுங்க. பாதி பேருக்கு மேல இந்த பதில் தான் சொல்லுவாங்க. அப்பா எனக்கும் இந்த ஸ்கூல் பிடிக்கல. வாயா போலாம். மிஸ்டர் தயா, உங்க முன்கோபத்தால உங்க பையனோட எதிர்காலத்தை நாசப்படுத்துறீங்க. பையனோட எதிர்காலம் பள்ளிக்கூடத்தில் இல்லை சார், பையன்கிட்ட இருக்கு.